கூடுவாஞ்சேரியில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி நகர திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாநகராட்சிக்குட்பட்ட நந்திவரம் கூடுவாஞ்சேரி அம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது. இதில் நகர செயலாளரும் நகரமன்ற தலைவருமான MKT கார்த்திக் தண்டபாணி தலைமை தாங்கினார். தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஜிகேந்திரன் ராமு, மாவட்ட ஆதிதிராவிட நல துணை அமைப்பாளர் KB ஜார்ஜ், நகர நிர்வாகிகள் அப்துல் காதர், ஸ்ரீமதி ராஜி, ஹரி, ரவி, டெல்லி, குமரவேல், சதீஷ்குமார், சந்தோஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர். நகரமன்ற துணைத் தலைவர் வழக்கறிஞர் GK லோகநாதன் அனைவரையும் வரவேற்றார். இதில் சிறப்பு அழைப்பாளராக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமு அன்பரசன், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பிரபு கஜேந்திரன், முன்னாள் MLA மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு ஏழைகளுக்கு தையல் இயந்திரம், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், வார்டு கழக செயலாளர்கள், வார்டு கவுன்சிலர்கள், நகர இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, வாக்குச்சாவடி, பாக நில முகவர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முடிவில் நகர துணை செயலாளர் ராமமூர்த்தி நன்றி உரை கூறினார். பட்ஜெட் அறிவித்திருக்கிற தலைவர் தான் நிறைய செய்தி போனோம். இன்னைக்கு இந்த ஆட்சியை பொறுத்தவரையிலும் மக்களுக்காக, மகளிருக்காக நடைபெறுகிற ஆட்சி. நம்ம ஆம்பளை கூட கொஞ்சம் கோச்சுவாங்க போல, மொத்தமா பெண்களுக்கு தான் செய்யறாங்க. எனக்கு கூட அந்த வார்த்தை வந்து ஆண்களுக்கே இல்லையே, மொத்தம் உங்களுக்கு தான். இன்னைக்கு பெண்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் திமுக இருக்குது, தலைவர் இருக்குது. அதுக்கு உதாரணம் தான் ஒரு 4 நாளைக்கு முன்ன செங்கல்பட்டு நடைபெற்ற அந்த ரோட் ஷோ தான். நானே எதிர்பார்க்கிறேன். திருக்கழுக்குளத்துக்கு வந்தா சாதாரண ஒரே தொகுதி தான், அங்க ஒரு 72,000 பேர் இருக்கிறாங்க. இங்க வந்து செங்கல்பட்டுல ரோடு ஃபுல்லா 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அது இல்லாத உதவி தொகை வாங்கறதுக்கு ஒரு 60,000 பேர் பாத்தீங்களா? இல்ல அந்த நிகழ்ச்சியை வந்தவங்க பார்த்துருக்கீங்க. நாங்க பொதுமக்கள் மத்தியில இன்றைக்கு கட்சிக்காரங்க பொதுமக்கள் மத்தியில மிகப்பெரிய செல்வாக்கு படைத்திருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தலைவரை தவிர யாரும் 2026 படுங்களா திமுக தவிர யாருமே ஜெயிக்க முடியாது. இந்த தேர்தல் அறிக்கை நடைமுறைப்பட்டுதான் போறோங்க. எவ்வளவு பேர் அற்புதம். அதாவது பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்கு 18 வருஷம் பருவத்திலிருந்து மக்கள் பணியாற்றி மக்களோடு மக்களாக இருந்து பொதுநல தொண்டில் ஈடுபட்ட ஒரு தலைவர் படிப்படியாக கட்சியிலே வளர்ந்து வந்து பொருளாளர், பின்பு மேயர், சட்டமன்ற உறுப்பினர், தொழில்துறை மந்திரி, துணை முதலமைச்சர், இன்று அவர் முதலமைச்சராகவும் திராவிட முன்னேற்ற கழக தலைவராகவும் இருந்து செயல்பட்டு வருகிறார்கள். ஆகவே அப்படி ஒரு தகுதி உள்ள தலைவருக்கு தான் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட ஒரு பெருந்தலைவர், மாபெரும் தலைவருக்கு தான் நாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். அதுபோல் தமிழகத்தில் அவர் கால் படாத இடங்களே கிடையாது. அத்துணை கிராமமா இருந்தாலும் நகரமா இருந்தாலும் கன்னியாகுமரியிலிருந்து இங்கு சென்னை வரைக்கும் அத்துணை இடங்களுக்கும் அவர் போயிருக்கிறாரு. நேரடியாக அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை அறிந்தவர். நெசவாளருடைய வாழ்க்கை தரம் என்ன பிரச்சனை இருக்குது, வியாபாரிகள் வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, தீப்பெட்டி உற்பத்தியாளர் எப்படி இருக்காங்க, தீப்பெட்டி தொழிலாளர் எப்படி இருக்கிறாங்க, உப்பள தொழிலாளர் எப்படி இருக்கிறாங்க, மீனவ தொழிலாளர் எப்படி இருக்கிறாங்கன்னு எல்லாமே தமிழகத்தில் உள்ள அத்துணை தொழில் புரிந்தவர்களும் ஏழை எளிய நடுத்தர மக்களினர், உற்பத்தியாளர் எல்லாருடைய பிரச்சனையும் அவர் நேரடியாக கண்டவர், அவர்களோடு கலந்துரையாடியவர், அவருடைய பிரச்சனைகளை தீர்த்தவர் என்ற முறையில் நம்முடைய ஒரு தகுதி உள்ள தலைவருக்கு தான் நாம் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்போது நாளும் என்னுடைய பிறந்த நாள் என்பது நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடியதாக இருக்கணும், மக்களை சந்தித்து நம்முடைய சாதனைகளை எடுக்கக்கூடியதாக இருக்கணும் என்று கூறிய போது நம்முடைய வடக்கு மாவட்டங்களை, காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டங்களை செயலாளர் அண்ணாச்சி அவர்கள் இங்கு கூறினாங்க. கடந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும்
தொடர்ச்சியாக 100க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் இந்த மாவட்டத்தில் நடைபெறுகிறது என்று எந்த நிகழ்ச்சி எடுத்தால் மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக பண்ணக்கூடியவர் தான் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள். அதை நாம் எல்லாம் நன்கு அறிவோம். பொதுவாக நாங்கள்லாம் அவரை அண்ணாத்த என்று அவருடைய உடன் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் மந்திரிகளும் போடுவாங்க. ஆகவே அவர் சொன்னதை செய்யக்கூடிய எப்படி நம்முடைய தலைவர் ஒரு கட்டளை இட்டுட்டாருன்னா அவர் எதிர்பார்ப்பை மிஞ்சக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருப்பது போல மாவட்ட கழக செயலாளர்கள் நடத்தும் இந்த கூட்டத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துள்ளார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே நம்முடைய கழக தலைவர் தளபதியார் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞருடைய வழியில இம்மி அளவு கொள்கை பிசகாமல், கொள்கையில இம்மி அளவு விட்டு கொடுக்காமல் முத்தமிழறிஞர் கலைஞர் காட்டிய வழியிலே இந்த தமிழகத்தை வழிநடத்தி வருகிறார். யாரும் அதை மறுக்க முடியாது. அதுபோல அவர் நம்முடைய 1.5 கோடி தொண்டர்களையும் கட்டுக்கோப்போடு வைத்து இந்த கட்சியை நிர்வாகம் பண்ணி வருகிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அதே போல மக்கள் மத்தியில மக்களிடையே எல்லா தரப்புக்குமான திட்டங்களை அவர் வகுத்திட வேண்டும் என்றுதான் இந்த ஆட்சி வந்ததிலிருந்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒரு தாரக மந்திரத்தை வச்சு இந்த ஆட்சி புரிந்து வருகிறார். எல்லாருக்கும் எல்லாம்னா எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லா பகுதியும் வளர்ச்சி இருக்கணும், உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் சொல்றாரு. அப்படின்னா தூத்துக்குடியிலையும் தொழில் நிறுவனம் ஒன்று இருக்கு, விருதுநகர்லயும் ஒன்று இருக்கு, சென்னையில ஒன்று இருக்கு, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர். ஆகவே எந்த மாவட்டமும் விடுபட்டு விடாதபடி எல்லா பகுதிகளுக்குமான பெரிய பெரிய தொழில் நிறுவனம் கொண்டிருக்கிறாங்க. நூலக வசதி செய்யப்பட்டுள்ளது, கப்பல் கட்டும் தொழிற்சாலை வந்திருக்கு. இவ்வாறு அந்தந்த பகுதிக்கு என்னென்ன தேவையோ எல்லா பகுதியும் முன்னேற வேண்டும் என்பதில் மிகவும் கண்ணு கருத்துமாக கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த 4 வருஷமாகவே திட்டம் தீட்டி செயல்படுத்தி வருகிறார்கள். அதுபோல இந்த ஆண்டும் பட்ஜெட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மாவட்டம் பேர்களுக்கு எல்லா தொகுதியும் பேர் கூட அதில் வந்திருக்கும். அந்த அளவுக்கு எல்லா